ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை எப்படி அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து 6 சுச்சுவேஷன்ஸ் முடிச்சாச்சு. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 சுச்சுவேஷன்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அது ஃபியூச்சர் டென்ஸில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஐ வில் ஈட் எ மேங்கோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ்லேயே போவோம். ஐ வில் ஈட் எ மேங்கோ அப்படின்னா தமிழ் என்னது? நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுவேன். இப்போ இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த வில்லுக்கும் இங்க ஐக்கு பக்கத்துல வில்லும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா எதுக்கு தான் வந்து நம்ம ஷெல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ வி. சரிங்களா? ஐ விக்கு மட்டும் ஷெல் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல வில் எல்லா நவுனுக்கும் யூஸ் பண்றோம். சரிங்களா? எல்லா நவுனுக்கும் யூஸ் பண்றோம். பட் இந்த ஷெல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஐவி. ஓல்டு இங்கிலீஷ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஐவிக்கு வந்து ஷெல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வில் வந்து ஹீ வில், ஷீ வில், இட் வில், அதர் நவுன்ஸ் எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல ஐயா இருந்தாலும் சரி, வியா இருந்தாலும் சரி, வில் தான் யூஸ் பண்றோம். ஐ வில் கம், ஐ வில் ஹெல்ப் யூ, வி வில் கம் அப்படிதான் சொல்றோம். ஷெல் யாருமே யூஸ் பண்றதே இல்லை, மெஜாரிட்டி யூஸ் பண்றது இல்லை. யாருமே யூஸ் பண்ண சொல்ல முடியாது. சரி, இப்போ பாருங்க, இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்தலாம்னு பாருங்க. இப்போ அதேதான் ஆஸ் யூஷுவல். நீங்க என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். சரிங்களா? இது ஐ சப்ஜெக்ட், இந்த வில் ஈட் அப்படிங்கிறது verb, எ மேங்கோ அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணும்? ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்துறீங்க. இங்க பாருங்க, எ மேங்கோ, மேங்கோ. இப்ப பாருங்க, இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி verb இருக்கு, இங்க ஈட்டுங்கிற மெயின் verb இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா பி verb நம்ம எழுதணும், பி verb. இப்போ இந்த வில் அப்படியே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எ மேங்கோ வில் அப்படின்னா இது தப்பு. இப்போ இந்த வில் அப்படிங்கிறத பி ஃபார்முக்கு மாத்தணும்னா பின்னு மாத்தணும். வில் பி, பி ஃபார்முக்கு மாறிச்சு இப்போ. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் verb. இந்த ஈட் அப்படிங்கிற மெயின் verb உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட், ஏட், ஈட்டன். அப்போ a mango will be eaten, eaten by யாரால? யாரால சாப்பிடப்படும்? by me. அப்ப என்ன சொல்றோம்னா, இது என்ன சொல்லுது? ஆக்டிவ் வாய்ஸ். இங்க இதுதான் வந்து டூயர். நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுவேன். இங்க ஒரு மாம்பழம் என்னால் சாப்பிடப்படும். ஓகே, இப்போ இதே சென்டென்ஸ் இங்க பாருங்க. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐ வில் டீச், ஐ வில் டீச் யூன்னு வச்சுக்கலாமா? சரி, ஐ வில் டீச் யூ, நான் உனக்கு கற்றுத்தருவேன் அல்லது கற்பிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, டீச் அப்படிங்கிறது verb, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இங்க மாத்தினாலும் சப்ஜெக்டா மாத்தினாலும் யூ தான், அது வேற மாறாது. இப்ப யூ இந்த வில் டீச் இருக்கா, அதுக்கு பதிலா இப்ப இந்த வில்ல நம்ம எழுதுறோம். இந்த வில்லுடைய பி ஃபார்முக்கு மாற்றும் போது வில் பின்னு மாத்துறோம். யூ வில் பி. இப்ப இந்த டீச் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? இங்க பாருங்க, டீச், டாட், டாட், டீச், டாட், டாட். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீச், டாட், டாட்டுக்கு பதிலாக திங்க், தாட், தாட் அந்த வேர்பை யூஸ் பண்ணி எழுதிடுவாங்க. சரிங்களா? அது காமனான ஒரு மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது விடுங்க. இப்போ டீச், டாட், டாட் இதுதான் வந்து V3 வேர்பு. இப்போ யூ வில் பி டாட், யூ வில் பி டாட். இங்க யார் இருக்கா? பை மீ. அப்படின்னா நீ என்னால் கற்பிக்கப்படுவாய் அல்லது கற்றுத்தரப்படுவாய் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இங்க ஐக்கு பதிலாக நீங்க வேற நவுன்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன். தே வில் பிளே ஃபுட்பால். ஓகேங்களா? தே வில் பிளே, சரி, ஃபுட்பால். இது எப்படி மாத்தலாம்னு பாருங்க. தே சப்ஜெக்ட், வில் பிளே verb, ஃபுட்பால் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபுட்பால் வில் பி
played. Football will be played by them அப்படின்னு மாத்துவோம். ஓகேங்களா? இப்போ கமலா will inform, ஓகேங்களா, will inform யூன்னு வச்சுக்கலாமா? யூ கமலா will inform you அப்படின்னு இருக்கு. இப்போ கமலா உனக்கு தெரிவிப்பாள் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பாசிவ்ல எப்படி மாத்துறோம்? நீ கமலாவால் தெரிவிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா யூ வில் பி இன்ஃபார்ம்டு பை கமலா. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.